வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். நம்ம தினமும் ஒரே ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகள்ல எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழங்கள் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் மருத்துவ நன்மைகளை விரைவாக நமக்கு வழங்கும். மாம்பழம் மருத்துவ நன்மைகளை கொடுக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான். மேங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6 இது மாதிரி போதுமான அளவுக்கு நார் சத்து, போதுமான அளவுக்கு புரதச்சத்து, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் இருந்திருக்கிறதால தான் பல்வேறு விதமான மருத்துவமைகளை வாழைப்பழம் கொடுக்குது. அப்படி நமக்கு வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய மருத்துவமைகளை நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, மனமும் நமக்கு சுறுசுறுப்பாக இணைந்து செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்குங்க. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகமாக நிறைந்திருக்கு. தினமும் காலையில் நம்ம வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உடல் உற்சாகமாகவும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை நீங்க சாப்பிட்றீங்க, அல்லது உணவுகளை சாப்பிடல அப்படின்னா கூட ஓட்ஸ் மாதிரி நீங்க வாழைப்பழங்களை அது கூட கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய உடலும் மனமும் அன்றைய நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூளையை எப்போதுமே விழிப்போட வைக்க செய்வதில் வாழைப்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு அவங்க சிறப்பாக தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். அதே போல உடல் நலத்தையுமே உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக வாழைப்பழம் வந்து வைக்குங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல பேருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ தினமும் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குறிப்பா நமக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நமக்கு நீங்கி போயிடும். வயிற்றுல நீர் சத்து குறைபாட்டால மலம் இறுகி போவதை வாழைப்பழம் நமக்கு தடுக்கும். ஸோ இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலிருந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபசம் என எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீர் சத்து குறைபாட்டால் மலக்குடல்களில் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் தடுத்துரும். அந்த நார் சத்து கொடுக்கறதால நமக்கு வந்து வழவழப்பான தன்மையை கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலம் இறுகி போவதெல்லாம் தடுத்து நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை விடுபட வைக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. போதை உங்களுக்கு ஒருவேளை தலைக்கு அதிகமாக ஏறி இருக்கு, தெரியாம அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கூட, அல்லது தெரிந்து ஆயிருக்கு அப்படின்னாலுமே அந்த போதையை இறங்க வைத்து உடல் செல்களை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக எப்போதுமே போதை பழக்கத்துடன் நம்ம இருக்கணும், வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு போதை இறக்கிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி அரிதிலும் அரிதாக உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இன்று பலருக்குமே வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு. அதுல சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறிய நபர்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் அவங்களுக்கு நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வாழைப்பழங்கள் நிறைந்திருக்கிறதால தான் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட வைக்கும். உடல் செல்கள், அந்த போதையாக இருக்கக்கூடிய செல்களை வந்து அந்த போதைகளை தெரிய வச்சு மீண்டும் மீண்டும் செல்களை வந்து புதுப்பிக்க வைக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து வர ஆரம்பிச்சிருவோம். அல்சர் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். முதல்ல அல்சர் வந்து எதனால் ஏற்படுது, எப்படியெல்லாம் நமக்கு வந்து பாதிப்பு தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண். இந்த அல்சர் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பெரும்பாலும் காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு, காலை உணவை சாப்பிடாம அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போறவங்களுக்கெல்லாம் ஏற்படும். அப்புறம் அதிகமான காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக உண்பவர்களுக்கும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல நீங்கள் எப்போதுமே காலை உணவை வந்து வழக்கமாக எப்போதுமே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ளுங்க. காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அல்சர் வந்து பாதி கியூரான மாதிரி கணக்காயிடும். அப்புறம் காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருக்கணும். நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தினமும் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்கள் கூடிய விரைவில் குணமாயிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடு
செயல்பாடுகளையுமே வாழைப்பழம் உங்களுக்கு வந்து சீரமைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அந்த அமிலங்கள் கரெக்டாக சுரக்கும் போது கரெக்டான டைமில் பசி எடுக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அல்சர் வர அளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற அந்த அவசியம் உங்களுக்கு வந்து கிடையாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதயத்துக்கு பாதிப்புகள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம் உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் உருவாயிடுச்சுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலுக்கு கிடைக்காது. இதனால் இதயத்துக்கும் கிடைக்காது. ஸோ அப்போ ரத்த அழுத்தம் அப்படின்றதும் நம்மளுடைய இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போது இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து நமக்கு வேணும். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குன்னா, நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளுடைய ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சும். இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும். இன்னொரு பிரச்சனை எப்படின்னா, கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக நமக்கு நம்மளுடைய ரத்த நாளங்களில் தேங்கி இருக்கு அப்படின்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்காத பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே ஆரோக்கியமான அளவில் வைக்கிறதுக்குமே வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இது ரெண்டுத்திலிருந்துமே நம்மளை விடுபட வைத்து ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் அனுப்பி இதய துடிப்பை சீரான அளவில் பராமரித்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படாமல் நமக்கு பயனுள்ளதாக இதயத்தை மாற்றி கொடுக்கும். இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். முதல்ல வயிற்றுப்போக்கு எதனால் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கெட்டுப்போன உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அப்புறம் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும். இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில், அதாவது ஒரே ஒரு டம்ளரில் கொஞ்சமாக வந்து உப்பும் சர்க்கரையும் கலந்த அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது வயிற்றுப்போக்கில் உங்களுடைய உடல் இழந்த சத்துக்களை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழமும் இந்த சர்க்கரையும் உப்பும் கரைந்த கரைசலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிரும், வயிற்றுப்போக்குமே நீங்கள் வந்து நிறுத்திக் கொள்ளலாம். மீண்டும் வயிற்றுப்போக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். கண்கள் நலம் பெறுவதற்கு, கண் பார்வை திறன் கூர்மை பெறுவதற்கெல்லாமே வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். இப்போ இந்த கண்களை கொண்டு தான் நம்ம வந்து அனைத்தையுமே பார்க்குறோம். ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாமே கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கண் பார்வை திறன் நலமாக இருக்க வேண்டிய இன்றைய சூழலில் பல்வேறு விதமான கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பலருக்கும் இருக்குது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள்லாம் இன்றைய காலங்களிலே கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதால அந்த பற்றாக்குறை ஏற்படுவதன் மூலமாக கண்களில் கண் கண்ணாடிகளை வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு வந்து அழகு தொடர்பான பிரச்சனைகளையுமே கொடுக்கும். அப்போ நமக்கு வந்து கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் போது தான் கண் பார்வை திறனானது கூர்மையாக இருக்கும். நம்மளும் வந்து கூர்மையான கண் பார்வை வந்து பெறும்பொழுது எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்ம வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா வாழைப்பழங்களில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இது நமக்கு கிடைச்சது அப்படின்னா நமக்கு மங்கி இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக மாறிடும். கண்களில் கண்புரை, விழிப்படலம் சேதமடைவது இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். கருவிழியினுடைய நலத்தை வந்து வாழைப்பழம் நமக்கு வந்து மேம்படுத்துறதால எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படாது. குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனையான கேட்ராக்ட் ஏற்படுறது, விழிப்படலம் வந்து சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் அதை சொல்லுவாங்க, அப்புறம் மாலைக்கண் நோய் ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் கண் பார்வைக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மங்கலான கண் பார்வையை சரி செய்து கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்களும் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.